வின்பேக்கரோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 6 எபிசோட் இருக்கு. யாரும் பாருன்னா மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம டான் சோலோ விங் சோலோ ராக்னராக்கு பிளாக் க்ளோவர் டோக்கியோ ரெஞ்சர்ஸ் சொல்லிட்டு ஒரு 4-5 அனிமேலாம் போட்டிருக்கோம். டீமன் ஸ்லேயர்லாம் இருக்குது. ஓகேவா, அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கும். உங்களுக்கு தேவை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஃபேமிலி. இனி நம்ம பார்க்க போகிறது வின்பேக்கரோட சீசன் 3 எபிசோட் 7ல் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த போட்டு எவனாலும் எதையும் நம்ப முடியாது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போட்டு சாக்காக இந்த போட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம நிராயெல்லாம் அவ்வளவுதான் உறைஞ்சு போய் நிப்பான். யாரா நீனு போட அங்கிட்டு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எங்களை தனியா பார்க்க வந்தான். அதுவும் தன்னந்தனியா வந்தான். இந்த போட்டு எல்லாம் கஜ கஜ கஜன்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், எவனுக்கு எது எது வேணும் சொல்லுங்க. எடே உன்னைய பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்கானுங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சாக்குரா. அண்ட் நம்ம ஆளுக்கு எப்பயும் போல சையாதான் இருப்பான். பட் நம்ம டொகேமுக்கு செம்ம ஹாப்பி ஆயிரும். இவங்க 2 பேரும் இந்த மாட்டம் இருக்க, மற்றவங்களே ஒரு மாதிரி சலசலப்பாயிருவானுங்க. இவதுக்கடா இப்ப இங்க வந்திருக்கான். பூரியை நம்மளும் தோஸ்து நடிச்சிட்டு இருந்தோமே, சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா மறுபடியும் சண்டை போட வந்திருக்கானா, தனியா அதுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பானுங்க. நீ அவன் தானே, நீ என்னடா இங்க பண்ற? உமிமியா வரலையா? உமிமியா எங்க இருக்கான்? உமிமியா நல்லா இருக்கானா? அண்ட் அவன் எப்படா இருக்கான்? கொஞ்ச நேரம் அவனை பேச விடுறா. நீ வேணா அவங்களுக்கு ஜூஸை கூட, நான் இவன்ட்ட பேசுறேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு போட்டு ஓடிடுவான். இந்த போட்டு ஜூஸை கொடுப்பானுங்க. ஆக்சுவலா கோலி சோடா கொடுப்பானா, நம்ம சாக்குறது உடைக்க முடியாது. இது பேர் வந்து ரமுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கானுங்க. நான் போடுறேன். ரமுனேவான்னு தெரியல. ஓகேவா, நான் போட்டு விடுறேன். எப்படியோ பிரிச்சு கொடுப்பாங்க. ஆமா, உன் மண்டை என்னடா ஆச்சு? அதுவா, இதுக்கப்புறம் பெருசா வளர்க்கறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. சரி, வந்த விஷயத்த சொல்லவே இல்லை. நாங்கள் ஒரு பயங்கரமான ஒரு சண்டைக்கு போக போகிறோம். ஒருவேளை சப்போஸ் நாங்கள் தோத்துட்டோன்னா எங்கள் டவுனையும் சரி ஃபூரினும் சரி மொத்தமாக அழிஞ்சிரும். ஆனால் எனக்கு அந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த த்ரெட்டை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் போட்டுட்டு தான் இருக்கோம். ஒருவேளை ஏதாச்சும் ஒன்று தப்பாக போய் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம சாகுர செம்ம சீரியஸாக பேசிகிட்டு இருப்பான். எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. கீழே பார்த்தியா, இவங்க எல்லாரும் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப பெட்டராக இருக்கானுங்க. வாகனம் செம்ம அழகா இருக்குல்ல. அப்படியே இங்கே இருந்தோம்னா நம்ம சூஜி இருக்கால, அவன் வந்து சாகராவை பிடிச்சி வச்சிருப்பான். வேகமாக உள்ளார பூந்து இவனை பிடிச்சி ஒரு இழுத்து போட அங்கிட்டு அப்படின்னு ஒரு எத்து. இவ்வளோதானா நீனு அப்படிங்கிற மாதிரி ஸ்மர்க் பண்ணுவான். இவனா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். டொகமே, நீ வந்தோடனே கேட்கறது எனக்கு நல்லா இல்லை. பார்க்க உடச்சிட்டாங்களாம், நாங்கள் அங்கே போகிறோம். இதுக்கப்புறம் அவனை தனியாக பார்த்துக்கிறியா? ரொம்ப நன்றிடா. அண்டு சாரி. சுகிஸ்தா, நம்ம கிளம்பலாமா? நீ நன்றிலாம் சொல்ல தேவையில்ல. நன்றி கடனை தீக்க வந்திருக்கேன். நன்றி கடனா அப்படி ஒன்று நீ படவே இல்லை. சரிப்பா, போகிற வழியில் அவரை பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லிட்டு போ. எங்க ஜெனரலை? ஏய், யாரா அவன்? சின்ன பையன் வந்துக்கிட்டு இப்படி வெளுத்து வாங்குறான். இவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா ஃபூரின் மட்டும் தெரியல. எது ஃபூரினா? ஏலே, நான் சிசிட்டரோட கேப்டன்ரா, சோஜி டொமியாமா. நாங்க ஃபூரினுக்கு ரொம்ப நல்ல நண்பர்கள். இந்த போட்டுங்களை காட்டுவாங்க பாருங்க, பேனலே பங்கமா இருக்கும். ரைட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சண்டைக்கு போடுவானுங்களா. இந்த டைடே மொத்தமா மாறிடும். ஆக்சுவலா இவங்க வரலன்னா எப்படி போயிருக்குன்னு தெரியாது. பட் இப்ப சுத்தமா வித்தியாசமா மாறிடும். ஏய், அது சோஜி தானே, சிசிட்டரின்ல இருக்கவன்டா. அவன் உண்மை அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனா. இந்த பைத்தியக்காரன் எங்கடா இங்க வந்தான்? இவன் எப்படி ஃபூரினுக்கு ஹெல்ப் பண்ணுறான்? சிசிட்டரனும் ஃபூரினும் பரம்பரை எதிரி கிடையாதா? அதை பற்றி யோசிக்கிறதுக்கு முல்ல. ஆனால் எப்படி இவங்க வந்தானுங்க? நீ எவனா வேணா இருந்துட்டு போ, எப்படி வேணா இருந்துட்டு போ. என்னோட விஷயத்த தள்ளிட்டினா கொய்யால அவன் மண்டை உடையண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணாமனா விசிட்டு இருப்பான். நாங்கள் ஃபூரினோட சுபைக்கினால காப்பாற்றப்பட்டோம். அவங்களுக்கெல்லாம் இந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதை நாங்கள் திரும்பி தருவோம். பிளா 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 கண்டபடி பேசிக்கிட்டே இருக்காத. வாடா சண்டைக்கு அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த தடவை நாங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். என்னடா வரவும் போறவெல்லாம் முனிவர் மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. அப்படியே நம்ம பார்க்குக்கு வருவானுங்க. மிசுகி, ரொம்ப கஷ்டப்படாத. நகமுரா, ரொம்ப நன்றி, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. டவுனுக்குள்ள போகாம பார்த்துக்கோ. அவங்கள விடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் தான் சொல்றேனடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெக்லெஸ்ஸா இருக்காதீங்கடா. எப்படி எங்களால் அமைதியாக உட்கார முடியும்? இந்த மாதிரி கேவலமான ஒரு விஷயத்த எப்படி எங்கள் கமாண்டர்கிட்ட போய் நாங்கள் சொல்ல முடியும்? இது ஒன்றும் ரெக்லஸ் கிடையாது. இதை கூட ஹேண்டில் பண்ண முடியலன்னா உண்மையாக வைக்கல நாங்கள் எப்போ வேலை பார்க்க முடியும்? இந்த வீடு மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. சிசிட்டர்னா அடிச்சு பூந்து விளையாடுவானுங்க. பட் நம்ம ஃபூரில் சில பேருக்கு பயமாகவும் இருக்கும். என்னடா சிசிட்டர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க என்ன மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இவங்க 2 பேரும் உள்ளார பூந்து வாங்கடா வாங்கடான்னு பிடிச்சி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்களா. திரும்பி பார்த்தா நம்ம இவன் உள்ளார பூந்துருவான்.
பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. நீங்களா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவாடா சாகரா பேச வந்திருந்தான். எது சாகராவான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செம்ம சாக்கு. ஆனால் சீரியஸாக சொல்லணும்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மெசேஜும் கிடையாது. இப்போ தானே மெசேஜே போட்டு விட்டான். ஓ, அதனால தான் அவன் ஃபோனை கையில் வச்சுட்டே சுற்றினானா? உண்மையிலேயே நீ எதோ ஒன்றுடா. ஆமாம், வந்ததுலேருந்து நீ எதுவும் பேசல. உன்னை சிசிடிவி அடிச்சு துரத்தலையா? ஃபைனலாக மெச்சூர் ஆகிட்ட போல இருக்கு. வாய முடுறா, வாயம்னா நாக்க பிடிங்க எரிஞ்சிருவேன். இன்னொரு தடவை அந்த மட்டும் விளையாடணும்னு நினைக்காத. என்னடா இந்த அளவுக்கா கிரட்ஜ் வச்சிருப்ப? மெச்சூர் ஆயிட்டில, விடு விடு. நம்ம ஒன்றும் சின்ன பிள்ளைங்க கிடையாது. ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்குது. உண்மையிலே எனக்கு செம்ம பயங்கரமான நாள். அந்த ட்ரெஸ்ஸு நீ போட்டுக்க சப்பல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன், நீ சிசிடிவியோட செகண்ட் கமாண்டர் ஜோ டகுமே தானே? நான் அவங்க கூட இன்னும் கொஞ்ச நேரம் விளாட்லான்னு நினச்சேன். அவங்க 2 பேரும் செம்ம ஸ்ட்ராங்காக தான் இருந்தானுங்க. அதுலேயும் அந்த முக்கியமாக ஒரு ஷ்ரிம்ப் இருக்கானே, பயங்கரமாக சண்டை போட்டான். அவன் ஒன்றும் ஷ்ரிம்ப்பு கிடையாது. அவன் பேர் சாக்குரா, ஹருகா சாக்குரா. ஓ ஓ, சாகுரா சாகுரா. அவன் பேர் சொன்னா ஞாபகம் வருது. என் பேரே சொல்லட்டுமா? உன் பேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஞாபகம் வச்சுக்க போகிறது கிடையாது. ஓ அப்படியா, சரைட்டு முடிச்சுப்போமா? நீ எப்போ ரெடியோ நான் அப்போ ரெடி. அப்படியே நடந்து வருவானுங்க, ஓடி வருவானுங்க. டக்குன்னு வந்து மோத பயங்கரமா இருக்கும். நீ என்னடா டொகைமையை பார்த்துட்டு இருக்க? அவனை பத்தி ஒரி பண்ணாத. முன்னாடி சோகி விளாண்ட மட்டும் விளாண்டான். அவன் ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான காயினுமே எடுத்து வைக்கல. ஆனா இப்ப அப்படி கிடையாது. அவனை பத்தி ஒரி பண்ணாத. உண்மையிலேயே அவன் பயங்கரமான மான்ஸ்டர். இந்த ஸ்பீடு, இந்த பவரு பயங்கரமா இருக்குது. என்னதான் பிடிச்சி அடிச்சாலும் பயங்கரமாட்டி உதைச்சாலும் திரும்ப வந்து பிடிக்கிறான். எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே என்ன தடுக்க மாட்டேங்குது. ஒரு ட்ரக்கை வந்து திரும்ப திரும்ப மறுபடியும் மோதுற மாதிரி இருக்குது. என்னால மூச்சோட முடியல. என் மூச்சை பிடிச்சி அழுத்துற மாட்டே இருக்குது. என் மூச்சு அப்படின்னு சொல்லி முக்கிட்டு இருக்கு. பட்டான்னு திரும்பி ஒரு கவுத்து போட அடுத்த செகண்ட் சப்பல் தூக்கிட்டு மூஞ்சிக்கிட்டு வருவான். ஜஸ்ட் மிஸ்ல சுத்திட்டு போக எப்படி நிப்பாட்டிட்டா. டேம் தட் காய். அடுத்தவன் கீழே தான் சண்டை போட வர போறான். இதுக்காக தான்டா நைட்லாம் சண்டைக்கு வர்றதே இல்லை. விளையாண்டிட்டு இருக்கீங்களாடா? அவனுக்கு லிமிட்லெஸ்ஸான ஸ்டாமினா இருக்கு போல இருக்கு. இதுதான் அவனோட ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பனா. அதை பத்தில அவனுக்கு கவலைப்படாத. இன்னொரு தடவை அந்த மாதிரி உன்னைய பிடிக்க மாட்டேன். அவன் எந்த அளவுக்கு அதிகமா ஸ்டாமினா வச்சிருக்கானோ அந்த அளவுக்கு சண்டை போகும். ஆனா அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். அதுக்குள்ள இவனை அடிச்சு முடிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்குள்ள அவனை உடைக்கணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள கண்ணுக்கு முன்னாடி சப்பல் பறந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல நவுருவான். அங்க பார்த்து கீழே பார்த்தா கீழே அட்டாக் பண்ண ரெடியா இருப்பானா. இவன் பயங்கர ஃபாஸ்டா இருக்கான். டக்குன்னு முட்டையை வச்சு ஒரு எத்து. யார் கூட சண்டை போறேன்னு நினைச்சிட்டு இருக்க? உயரான யார் தெரியுமாடா? அப்படியே கைய வச்சு மட்டான்னு ஒரு அடி அடிக்கு அவ்வளவுதான், உன் ஜோலி முடிஞ்சிச்சுடா. மூஞ்சில காலை வச்சு எத்த வருவானா. இந்த தடவை என்ன பண்ணுவானா, அவன் காலை தட்டி விட்டு இன்னொரு காலை அவன் மூக்குல போட்டு அப்படியே லாக் பண்ணி விட்டுருவான். மட்டான்னு அடிக்க இவனால எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னு அப்படியே மூச்சை பிடிச்சி நிக்க. இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பவர் சிசிடோரட்ட இருக்குன்னா அப்புறம் ஏன்டா அந்த வீக்கான ஸ்ரிம்போட பேச்சை கேட்குறீங்க? நான் திரும்ப சொல்கிறேன், அவன் ஒன்றும் ஸ்ரிம்பு கிடையாது. அவன் பேர் சாகுரா. நான் நன்றி கடன் பட்ட ஒரே ஆள். அது மட்டும் கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமாம், நான் சாகுரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஸ்ட்ரென்த்து மட்டும் சண்டைக்கு உதவாது, அதை தாண்டி ஒன்று தேவை. உண்மையாக சொல்லணும்னா சாகுரா என்னோட ஸ்ட்ராங்கானவன். ஹூப்ஸ் கேட்கல போல இருக்கு. அண்ட் இந்த சமயம் இவங்கெல்லாம் சுத்து போட்டுருவானுங்க. வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு ரெடி ஆவானா. அங்கேருந்து கட் பண்ணி இங்கே வருவானுங்க. இவன் சும்மா கண்ணாமனான்னு பேசிகிட்டு இருப்பான். பட் நம்ம சுசுரி என்ன சொல்லுவானா, நீ இப்படியே நிப்பாட்டிக்கோ, எனக்கு வேலைலாம் இருக்குது, நான் போய் என் வேலையை பார்க்குறேன், நீ சண்டையை நிப்பாட்டி நீ பாட்டு உன் வேலையை பார்க்க போ. மற்றவனை எப்படி வெறுப்பேதுன்னு உங்கள்கிட்ட தாண்டா கற்றுக்கணும். நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். இன்னைக்கு நைட்டு முழுக்க நம்ம சண்டை போடவே போறோம். சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறேன்டா சுசுரி அப்படின்னு கத்த பார்த்தா கட்டை எதுக்கிட்டு கழுத்துக்கிட்டு நிட்டுவான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டாச் பண்ணியிருப்பான். சுபாக்கிரம், நீ இங்க பார்க்காத, உன் சண்டையா பாரு. அண்ட் ஃபூரின் பாய்ஸ், நீங்களுமே உங்க சண்டையா பாருங்கடா. நீங்க இவனை பத்திலாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆஹா, எவ்வளவு நீ தடுக்கிற நானும் பாக்குறேன். ஏன்டா இந்த மாட்ட ட்ரெஸ்ஸை போட்டு ஏன்டா சண்டைக்கு வர? நான் தான் சொன்னல இந்த மாட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராதுன்னு சொல்லிட்டு. நீ டான்ஸ் ஆட போறீன்னா இந்த மாட்டெல்லாம் போடக்கூடாது, அதுக்குன்னு ப்ராப்பரான ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இதனால தான் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டவங்கள நான் நம்புறதே கிடையாது. ஆனா என்ன இருந்தாலும் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சுபாக்கினோ,
ஆனா என்ன பண்றது, நான் என்ன சொன்னாலும் நீ எப்பவும் போலதான் வீக்கான ஒருத்தர் நிக்கிறதான் நீ என்ன வேலை செய்யற. திடீர்னு அப்படியே எத்து விடுவான் பாருங்க, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பான். நான் நினைச்சது ரைட்டு தான், உனக்கு எனக்கும் சுட்டு விட்டாலும் செட் ஆகாதுடா. உன் பிடிவாத குணம் இன்னும் உன்னை விட்டு போகல, அதனால தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மாத்தி மாத்தி சண்டை போடுவானுங்க. இந்த பகுதி இவன் கட்டையை பூத்தி வீச இவன் அப்படியே டாஸ் பண்ண டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட கொண்டு வருவானா, நான் தான் ஷோல்டர்ல பட்டுரும். சரியான அடி அடிச்சு அடி இவன் பின்னாடி வந்துகிட்டே இருப்பான். போற பக்கம் பார்த்தா மார்னிங் வர தாக்கு பிடிக்க மாட்ட போல இருக்கு. அப்படியே அவன் காலை பார்ப்பான், வேகமா சண்டை போட வருவானா, டக்குன்னு காலை எடுத்து ஒரு எத்து விட காலை தடுத்துருவான். ஸ்பின் பண்ணி மட்டான்னு ஒரு அடியை போட 2 அடி பறந்து போவானா. பா ஒர்க் ஆகுது போல இருக்கு. சுபாக்கிய உன்னோட அடிய நான் எடுத்துக்கிட்டேன். சோயா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். லவ் யூ so much.